கையில வந்து 2 ஸ்டிச்சஸ். அதுவும் அந்த கேட்ச் பிடிக்கிற ஹேண்ட் ஆகட்டும், பாட்டம் ஹேண்ட் யூஸ் பண்ற பிளேயர் அதிகமா அடிக்கிறப்போ அது கொஞ்சம் அந்த பாட்டம் ஹேண்ட் கட் அடிக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு டீம் காம்பினேஷனுக்காக ஒரு அன்சோல்டான பிளேயர் வெறும் கேப்டன்சிக்காக எடுத்து டீமை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காரு. ஐ மீன் இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஈவன் தோ டீம் கொஞ்சம் அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து இதுவா இருந்தாலும் இவர் தூக்கி பிடிச்சி நிக்க வச்சு இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்ப எல்லா கேமும் வின் பண்ணலாம், உள்ள போயிடலான்ற தாட் ப்ராசஸ்ல இருக்கு. அவ்வளவு ஸ்டிச்சஸ் போட்டு பயங்கரமா அந்த டீமுக்காக ஆடுறது வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். இதுவே மத்தவங்க யாரா பண்ணியிருந்தா வந்து ஓகே இவ்வளவு சூப்பரா பண்றாரு. ஒரு அண்டர் ரேட்டட் கேப்டன், அண்டர் ரேட்டட் பிளேயர், சென்சிபிள் பர்சன் வேற. அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து யூ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு ப்ரூவ். நினைச்சிருந்தா ஓகே எனக்கு ஸ்டிச்சஸ் இருக்கு நான் ஆடலன்னு சொல்லியிருக்கலாம். ஆப்வியஸ்லி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆளா இல்ல வெங்கடேஷ், இல்ல நான் வந்து ஆடணும், இந்த டீமுக்கு நான் வின் பண்ணி கொடுக்கணும், என்னால முடிஞ்சதை நான் கண்ட்ரிபியூட் பண்ணணும். அட் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் 36 37 ஏஜ் கிட்ட ஆயிடுச்சு. என்ன கேட்டா ஹி டிசர்வ்டு கேப்டன்சி ஃபார் இந்தியா, பட் அன்பார்ச்சுனேட்லி இட் டிட்ன்ட் ஹேப்பன். பட் நம்ம அந்த காபா பிரீச் பண்ணதுக்கு என்ன அளவுக்கு நம்ம பண்ணிட்டு டீம் ப்ரொசீட் பண்றோமோ, அஜின்கரான மெல்பர்ன் செஞ்சுரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிஸ் கேப்டன்சி ஸ்கில்ஸ் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணல. பட் எட் இந்த டைம்ல அந்த ஸ்டிச்சஸ் போட்டு நாங்க வின் பண்ணி கொடுக்குறோம், நான் ட்ரையாவது பண்றோம், அந்த ஃபைட் பண்ற ஆட்டிடியூட் இருக்கு. கிரேட். அஜின்கே ரேனா வந்து அண்டர் ரேட்டட் கேப்டன். யாருமே பேச மாட்டாங்க, அட்லீஸ்ட் நம்மளாவது பேசுவோம். அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து ஆடிட்டு இருக்காரு.